எல்லோருக்கும் வணக்கம். பஹ்ரைனில் உள்ள சிட்டி சென்டர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? இது 2008 டிசம்பரில் ஓப்பன் பண்ணாங்க. வாங்க உள்ளாடி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ ரமதான் மந்த் அப்படின்னு சொல்கிறனால எல்லா இடத்துலையும் இங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய விளையாட்டு போட்டிகள், கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க. கூடுதலும் இவங்க எல்லாருமே இந்த அரப் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்கள எல்லாருமே அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு வருவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஒரு 6:30க்கு மேலே தான் தொடங்கும். இங்கே 6:30க்கு மேலே, 6:30ன்னா இங்கே ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்கும். 6:30க்கு அந்த ரமதான் இது இஃப்தார் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் எல்லாமே இது பண்ணிவிட்டு இங்கே வருவாங்க. இங்கே இங்கே ஒரு 8-8:30க்கெலாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். சில இடங்களில் 6:30க்கே தொடங்கிடும். இங்கே ப்ரோக்ராம்ஸ் நடக்கிறனால சும்மா போய் அதையும் பார்த்துட்டு அப்படி மாலையும் லைட்டாக சுற்றி பார்த்துட்டே வரலாம். வாங்க. நம்ம பார்சல் கடத்துறது அப்படின்ட்டு ஒரு கேம் உண்டுல்ல, அது மாதிரி 2 பிள்ளைங்களுக்குமே அவங்க ஒரு பால் மாதிரி கொடுத்துட்டு அதை பாஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த பால் யார்கிட்ட இருக்கோ அவங்க அவுட். அந்த மாதிரி ஒரு கேம் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போ நமக்கு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்படியே போகலாம். நம்ம இன்னும் வேறு இது ஒரு சூப்பர் மார்க்கெட் கேரிஃபர்ன்ட்டு இங்கே இது நட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்நாக்ஸுமே இருக்குது, ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் இருக்குது, பிஸ்தா, நிறைய வெரைட்டிஸ், ஒவ்வொன்றுமே மிக்ஸ்டு நட்ஸ் அப்படி இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் அப்படி இருக்குது. நம்ம ஊர்லேயும் இப்போ இதை மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது கிவி, இது எல்லாமே ட்ரை அஃபிக்கு, ரைசின்ஸ், கிஸ்மிஸ், அதுலேயுமே நிறைய ஒரு 4-5 வெரைட்டி வச்சுருந்தாங்க. இப்படி எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸும் நிறைய இருந்துச்சு. அப்படி சும்மா இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் அப்படி எடுத்துட்டேன். இது இந்த ஃப்ரோசன், இது மாதிரி நிறைய பேர் இதை மாதிரி செய்து நம்ம யூடியூப்லேயே நிறைய பார்த்துருக்கோம். ஃப்ரோசனில் சீஸ் வச்சுருக்குறாங்க, விங்ஸ் மாதிரி ஷேப்பில். இதை அப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இது ரெடிமேட் இது வாங்கினது கிடையாது. ஃப்ரோசனில் வைக்கிறது ஃப்ரோசன் மமோஸ்லாம் இருக்குல்ல, இதை மாதிரி தான். இது பிள்ளைங்களுக்கு சாக்லேட்ஸ், ஜூஸ் அதெல்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு. நமக்கு என்ன, கடையில் போனால் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், எல்லாம் வாங்கணும் போல தான் தோணும். அப்புறம் என்ன எழுத சாப்பிட்றது அப்படி பார்த்துட்டே வந்துடுறது, அவ்வளோதான். இது ரமதானுக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டேபிள் ஃபுல்லாக அவங்க அந்த இஃப்தாருக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வச்சுருப்பாங்க. நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே அந்த ரமதான் கிட்டாகவே இருக்கும். சேமியா, ரவை, இன்னும் கஸ்டர்ட், அப்படி எல்லாமே ஜெல்லி இப்படின்ட்டு மொத்தமாக நிறைய வச்சுருப்பாங்க. நமக்கு அங்கங்கேயா போய் தேடிட்டுருக்கன்னு வேண்டாம், அதுலேயே மொத்தமாக ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இது பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி பிஸ்கெட் க்ரம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கேக்கெலாம் பண்ணுவாங்களே, சீஸ் கேக்கு, அதுக்கு எல்லாமே இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி போகலாம்.
நம்ம ஊரில் பால் வந்து பேக்கெட்டில் வரும்ல, இங்கே வந்து இதே மாதிரி தான் பாட்டிலில் இருக்கும். நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். பச்சை மிளகாயில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா? கலர் கலராட்டு இருக்குது பச்சை மிளகா. என்னென்ன கலர்? பச்சை மிளகானா ஒரு கலர் தான் நம்ம பார்த்துருக்கோம். அது காஞ்சி போயாச்சுன்னா ட்ரை சில்லின்ட்டு ரெட் சில்லினும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் கேப்சிகம் இந்த மிளகாலேயே எவ்வளோ கலர்ஸ் இருக்குது. இது வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் தான். இதை போட்டு இந்த மாதிரி ஐஸ் இதில் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி பீசஸ் ஆட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லையும் போட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம ஊர்லேயும் இப்போ இதெல்லாம் மாலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. هذا العنصر الاسود العنصر الاسود تعال حبيبي تعال تعال هذا التكميل هذا سنه واسطه ها انا قلت اللي يقول انا ما العب صح اللي يقول انا ما انا في ولا واحد لا لا انا في ولا واحد அவ்வளோதான், நம்ம மாலுக்குள்ளேருந்து வெளியே வந்தாச்சுது. எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு சும்மா இங்கே எப்படி இருக்குது, இங்கே இருக்க மால், அப்புறம் இங்கே ரமதான் டைம் எப்படி இருக்குன்னு சும்மா நீங்கள் பார்ப்பீங்கள்ல. எனக்கு ஒரு மெமரிக்காக நான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.